ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கீங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே நம்மளோட மாடிலையாக இருக்கட்டும், ஃபார்ம்லேயாக இருக்கட்டும், ஒரு யூனிக்கான விஷயத்தை தான் நம்ம பண்ணணுன்ட்டு எப்போவுமே நினைப்போம். அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் வின்டர் காய்கறிகளெல்லாம் போடலான்ட்டு ஒரு ஐடியா. பட் இதில் வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபார்ம் ஹவுஸை ஒரு புல் கூட இல்லாமல் க்ளீனாக கிளியர் பண்ணியாச்சுங்க. ஸோ மழை காலன்றதுனால எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கெல்லாம். பட் இப்போ அப்படி கிடையாது, டோட்டலாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு ஜாலியோ இல்லையோ, எனக்கு ஜிங்கலாலாவோ இல்லையோ, இவங்க 2 பேருக்கு பயங்கர ஜிங்கலாலா சுற்றி ஓடுறதான் இவங்க 2 பேருக்குமே வேலை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக நம்ம கார்டனில் இருக்க எல்லா புல்லுமே என்னமோ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பெருக்கிறது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேலே ஃபேஷன் ஃப்ரூட் கொடி நிறைய காய் பிடிச்சிருக்குது இந்த வாட்டி. ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபேஷன் ஃப்ரூட்டோட அறுவடை நம்மளோட ஃபார்மில் தாறுமாறாக இருக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்குது. ஸோ என்ன செய்கிறது, இந்த பூச்சி தாங்க எல்லா இலையுமே ஓட்டை பண்ணிட்டு போகுது. சரி, நானும் பரவாயில்ல போங்க, பூவையும் பழத்தையும் மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. எங்களுக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கிட்டோம், நீங்கள் பூவையும் பழத்தையும் மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, இலையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தாய்லாந்து மேங்கோ. அதில் பூ வந்திருக்கு, காய் பிடிக்குமான்னு தெரியல. ஸோ அப்படியே எல்லோரும் கார்த்திகை பட்டம்ன்றாங்களே, சரி கார்த்திகை பட்டத்துக்கு என்னென்னா தான் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கூகுள் அக்காட்ட கேட்டுகிட்டே வரும்போது அக்கா சொன்னாங்க, கார்த்திகை பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்னா கருப்பு உளுந்து. சரி, நம்ம கருப்பு உளுந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிழங்கு நட்ட இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன். முளைச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நம்ம நட்ட பனங்கிழங்கெல்லாம் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நட்டது சரியோ தப்போன்னெலாம் தெரியாதுங்க, ஆக மட்டும் நட்டுட்டேன். ஓகேவா, ஒரு 4-5 செடிகள் நட வேண்டியது இருந்து அதுக்கும் மண் கலவை ரெடி பண்ணியாச்சு. அப்படியே இங்கே கிழங்கெல்லாம் நட்டுட்டு இந்த இடத்துல தட்டைப்பயிர் போடலான்ட்டு, அப்புறம் இது நம்மளோட மரத்துவரை, அதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. ஸோ நம்மளோட கிழங்கு வகைகளெல்லாம் அறுவடைக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களும் அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காங்க அவுத்து விட்ட உடனேயே. ஏன்னா நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு 2 பேர் வேணுமே அப்படின்றதுக்காக அவங்கள அவுத்து விட்டுருக்குறேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் ஒரு நல்ல ஒரு அறுவடை தாங்க இந்த இன்றைக்கி. என்னென்னா கொஞ்சம் காராமணி, அப்புறம் புடலங்காய், அதெல்லாம் நிறைய அறுவடைக்கு ரெடியாகிட்டு இருக்குது. ஸோ வர நாட்களில் நிறைய பழங்கள் எல்லாம் அறுவடை இருக்குது, இனிக்கான பழங்களெல்லாம் அறுவடை இருக்குது. ஸோ அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்டி சீட் ஷேரிங் கொடுப்பேன். மற்ற யாருக்கும் கொடுக்குற ஐடியாவும் எனக்கே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சீடுக்காக மட்டுமே நம்மளோட இதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை அவங்க பார்க்குறதே கிடையாது. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் எப்படி தான் ஈசல் மாதிரி கப்பன்னு வராங்கன்னே தெரியலைங்க. சரி, ஓகே, அப்படி ஒரு ஆர்வலர் இருக்கிறாங்க, குட். இப்படியே கூடயே இவங்களும் சுற்றி விளையாடிட்டு வர நானும் என்னோடய வேலையை பார்த்துட்டே இருந்தேன். ஓவராலாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டியாக பெட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வின்டர் காய்கறிகளெல்லாம் போடலான் இருக்கேன். ஸோ அழகான ஒரு பிங்க் கலரில் நம்ம 4-5 வெரைட்டி இப்போ நம்ம ஃபார்மில் நம்ம செம்பருத்தி வச்சுருக்குறோம். இது அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கலர் அந்த காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது சிட்டு சுரந்தாங்க நினச்சேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சுரக்காயும் ஒன்று எப்படியும் 1 கிலோ 1.25 கிலோ கிட்டே இருக்கும். நல்லா பெருசாக வருது. சரி, இன்னும் எப்படி தான் எந்த அளவுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு அது விட்டாச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வாத்து சூரை பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் நான் அதை பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்மளோட தோட்டத்தில் வாத்து சுரை அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நான் நீட்டு சுரைன்னு தான் விதை வாங்கி போட்டேன். கடைசியில் அது வாத்து சுரையாக போச்சு. நீட்டோ வாத்தோ ஆக மொத்தம் நமக்கு சுரக்காய் கிடச்சிருச்சு. ஓகேவா, இது நம்மளோட இப்போ அறுவடை பண்ணது ஸ்பாஞ்ச் கார்டும் சீத்தாக்காயும். நான் வர நாட்களில் சீத்தாக்காய் நிறைய அறுவடை இருக்குது. அந்த மரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன உரம் கொடுக்கணும், அதில் இருக்க வெள்ளைப்பூச்சை, பழத்தில் இருக்கிற வெள்ளைப்பூச்செல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் வர சீசனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர்.